ஸோ இப்போ செக் அவுட் பண்ணிட்டோம். இன்னைக்கு எங்களுக்கு இரவு ஃப்ளைட். இப்போ நம்ம ஃப்ளைட்டுக்கு போயிட்டுருக்கோம், ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு. மழையா? மழை பெஞ்சிட்டு இருக்கு. மத்தியானத்துக்கு முதல் ஏர்போர்ட்டுக்கு வரணுன்றது உண்மைதான். பாருங்க எவ்வளவு மக்கள்னு. இப்போ சொல்லுங்க, எங்க ஹாலிடே முடிஞ்சு எங்க போறோம்? இங்க போறோம், அங்கதான் போறோம். எங்க? என்ன ஏசியை போட்டு போட்டு ஏசி வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு. அதனால வந்து சரி கொஞ்சம் குளிர்ல போய் இருந்துட்டு வருவாங்க. ஏசிக்கு ரொம்ப காசு கட்டி இப்ப ஃப்ரீ ஏசிக்கு போறோம். அன்னைக்கு ரொம்ப வெயில், நாளைக்கு செம்ம குளிர். ஃபர்ஸ்ட் ஸ்னோ கொட்டி இருக்கு சுவிஸ்ல. ஸோ மின்னலை தேடி பிறந்து போறோம். கடைசி அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா, முழிக்காதீங்க. நீங்க இதுக்கு முன்னால பார்த்த வீடியோல லைசன்ஸ் எடுக்கிற வீடியோ போட்டு வந்திருக்கோம். அதுல வந்துட்டு ஒரு நீங்க லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு பிளான் பண்றீங்கன்னு சொன்னா ஒரு ஃபுல் டே நீங்க அதுக்காக ஒதுக்கணும். ஸோ ஏன் சொன்னாங்க 9 மணிக்கு போனாங்க, 3:30 அவங்களோட கையிலேயே லைசன்ஸ் கிடைச்சி. ஸோ அதனால வந்துட்டு யாராச்சும் வீடியோ பார்க்குற உங்களில் யாராச்சும் அதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட ஹாலிடேல 1 டே அதுக்கு ஒதுக்கிடணும். சரி, உங்களை மாதிரி ஆட்கள் தான் ஹாலிடேக்கு வந்து லைசன்ஸ் எடுப்பாங்க. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னு யாரும் செய்ய மாட்டாங்க. அப்படித்தானே எல்லாரும் தானே. ஹாலிடேக்கு வாரீங்களோ இல்லை ஸ்ரீலங்காவுக்கு வாரீங்களோ, லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு வாரீங்களோ, வந்தால் 1 டே உங்களுக்கு ஃபுல்லாக புரியுது. பொறுமையை கண்டிப்பா இப்படியான இடங்களுக்கு வந்து லைசன்ஸ் எடுக்கோ, ஐடென்டி கார்டு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அங்க உட்கார்ந்து இருக்கிறாக்கள் இந்த பொறுமையை பார்த்து நானே வியந்தேன். என்னடா முத்தியோல கணக்கா உட்கார்ந்து இருக்காங்களேன்னு சொல்லி. ஏன் இங்க இருக்கிற ஆக்களுக்கு ரொம்ப பொறுமை. Sito en tauto opetro. Thank you. நான் வீடியோ எடுத்துட்டு வந்து நடிச்சிட்டு இப்படித்தான் டைம் பாஸ் பண்றீங்களோ ஏர்போர்ட்ல? ஹாய் ஐயா சொல்லுவீங்க. பிள்ளைதான் விளையாடுதுன்னு சொன்னாங்க, நாங்களும் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு விளையாடிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகாலை ஆயிடுச்சு. சூரியனும் மெதுவாக மேலே வந்துட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் துபாய்க்கு போயிடுவோம். அப்புறம் துபாயில் இருந்து அடுத்த ஃப்ளைட்டில் நாங்கள்
சுவிஸுக்கு போகிறது தான். சுவிஸுக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு பின்னிறம் போல் போய் சேர்ந்துடுவோம். ஃப்ளைட்டுக்கு வந்து 2 படி கீழே உண்டு மேலே உண்டு. பெரிய ஃப்ளைட் பார்த்தா தெரியும். கீழே ஒரு கண்ணாடி. சுவிஸுக்கு வந்தாச்சு. குளிர் சரியாயா செம குளிர். பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு மாங்கான்னு. மாம்பழம், சிலது மாங்காய். எப்படி இருக்குண்ணா? நல்லா இருக்கேன். ஓகே மக்களே, இந்த மாம்பழம் சிலதில் மாங்காய் எல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எங்கட காணியில் விளைஞ்சது எல்லாம் பால் கையில் பட்டா ஒன்றாயிரும். இதெல்லாம் சுவிஸுக்கு வரப்போகுது, போகுது. பாருங்க புல்லு புள்ளியா இருக்கு. அது பொலிசிங்க கண்ணா. யா பேக் காட்டினா அந்த நல்ல புள்ளி இல்லாமல் நல்ல புள்ளி இல்லாமல் அப்படி க்ளீனாக இருக்கும். அதுக்காக தான் பேக் கட்டுறது. அப்போ டேங்க் கட்டோன்ற அவசியம் இல்லை. ஆனால் கட்டினா அந்த நல்ல இதாக இருக்கும், பார்க்க கவர்ச்சிகரமாக இருக்கும். நாங்கள் கடையில் போய் வேண்டைக்கில் இதில் தானே பார்க்குறது. நல்லா பொலிஷாக மினிங்கி ஒன்று இருக்கணும், இல்லாட்டி நாங்கள் சாப்பிட மாட்டோம் தானே. வந்து எடுத்துக்கொண்டு அங்கே கொண்டு வந்து கொடுக்கணும். நல்ல சூப்பர் சர்வீஸ் செய்யணும். கலையில் உள்ளது என்னது? மேங்கோ ரெடி, மற்றது மரவள்ளியும். ஓகே, என்ன மாதிரி வாழைப்பொத்தி அதுவும் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். ஓகே, இதில் என்ன ஸ்பெஷலண்டா லாஸ்ட் கடந்த 10 வருஷத்துக்கு மேலே என்னென்னா இந்த காணிக்குள்ளே எந்த கெமிக்கல் ஒன்றுமே யூஸ் பண்ணுறது, எல்லாம் ஆர்கானிக். அந்த இதில் சூப்பராக விரும்பி நம்பிக்கையோடு சாப்பிடலாம். இப்போ வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் வந்து மருந்தடிக்காத மாம்பழம். இதெல்லாம் தொம்ஜேசி, ஆனால் இதில் கருத்த கொள்மானம் இருக்குது. இந்த இது வந்து கருத்த கொள்மா மாம்பழம் எனக்கு. இதுவும் கருத்த கொள்மான். யா மற்றெல்லாம் தொம்ஜேசி. தொம்ஜேசி வந்து அதான் 5. இது எங்களுக்கு முதல் தடவை தானே. அப்போ அடுத்த முறை இந்த மாதிரி உண்டு. இப்போ நார்மலாக வந்து இந்த பேக்கில் கட்டியிருந்தால் இந்த புள்ளிகள் வராது. நாங்கள் பேக் ஒன்றும் கட்டே இல்லை. எப்படி இருந்தாலும் ஓகே. இப்போ முக்கியமாக என்னென்னா இவ்வளோத்தையும் நாங்கள் தனியாக தான் 2 பேரும் சாப்பிட போகிறோம். ஸோ அப்படி நீங்கள் நினைக்காங்க, நண்பர்கள், தோழர்கள், சொந்தக்கார எல்லாருக்கும் நாங்கள் பகிர்ந்து சாப்பிடுவோம். ஏற்கனவே கொண்டு வந்து கொஞ்சம் கொடுத்துட்டோம். இப்போ இது இவ்வளோ கொஞ்சம் ரெஸ்ட் இருக்குது. ஸோ அடுத்த முறை இன்னும் கூட மாம்பழம் பெறும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தொடர்பு கொடுங்கள். இன்னும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணல தானே. அப்போ இது எங்கே தற்போதைக்குண்ணே. ஓகே, என்ன மாதிரி சாப்பிடுவாம்மா? யார் வெட்டுறது? அப்படி வாசம் சூப்பராக இருக்கு. செம்ம வாசம். கருத்த குழம்பு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இப்போ மணக்குது. என்ன வாசம். என்ன பழுத்துட்டா இன்னும் பழுத்த காணாதா? கொஞ்சம் நான் 2 நாள் விட்டுருக்கலாம் நினைக்கிறேன். அவசரப்பட்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருந்தா நல்லா இதாக இருந்திருக்கும். சரி சாப்பிடுப்பா. வாசம் மூக்க தலைக்கு முடியல. இதெல்லாம் இன்னும் நல்லா மஞ்சள் ஆகும்.
ஆனால் இதில் என்ன இதுண்டா அந்த அடிபட்டு தானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அடிபட்டு தானே அது கொஞ்சம் துவைச்சாது. அதில் ஒரு புளிப்புத்தன்மை வரும். ஸோ சாப்பிட்டு வாங்க கருத்த குழம்பா. நல்லா இருக்கு. உண்மையில நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கேன். இன்னும் 2 நாள் பழக்க வச்சுட்டு புட்டோட சாப்பிடும். புட்டோட சாப்பிட அந்த மாதிரி இருக்கும்.